பாமக அங்கீகாரம் ரத்துக்கு அன்புமணியே காரணம் என்று ராமதாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உரிமையியல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பாமகவின் அங்கீகாரம் ரத்துக்கு அன்புமணியின் மோசமான செயல்பாடுகளே காரணம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் 18 பக்கங்கள் கொண்ட பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அன்புமணி பாமகவின் கட்சி உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே நீக்கப்பட்டவர் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தில் போலியான ஆவணங்களை அன்புமணி தாக்கல் செய்திருக்கிறார் என்றும் ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வி.எம். சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, அந்த பதில் மனுவில் வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்க ராமதாஸ் தரப்பிலிருந்து என்ன தகவல்? அதாவது பாமகவுடைய பெயர் சின்னம் பயன்படுத்துவதற்கு அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி பாமக நிறுவன தலைவர் சென்னை சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்கீடு செய்து அவருக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறது. அந்த கடிதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார். தன்னை பாமக தலைவராக அறிவிக்க வேண்டும் என்று ராமதாஸ் கேட்டிருந்த மனுதான் வழக்கு விசாரணை தற்போது சென்னை உரிமை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே கடந்த வாரம் விசாரிக்க வந்தபோது அன்புமணி தரப்பில் 13 தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அது அன்புமணி தரப்பில் இவருக்கு வயதாகிவிட்டது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி சொல்லியிருந்தார். அது மட்டுமில்லாமல் தான் தலைவராக நீடிப்பதாகவும் சொல்லியிருந்தார். இதற்கிடையே அன்புமணி தரப்புக்கு தாக்கல் செய்த மனு மீது 13 தாக்கல் செய்வார் ராமதாஸ் தரப்புக்கு உத்தரவிட்ட நிலையில் இன்று ராமதாஸ் தரப்பில் 13 தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் பாமக சட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் ராமதாஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார் என்றும் அவரது வழக்கு தொடர்புக்கு முழு அதிகாரம் உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் அன்புமணி ராமதாஸ் பாமகவுடைய கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர் என்றும் அவர் கட்சி அங்கீகரிக்கப்படாத நபர் என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்தல் ஆணையத்தில் போலியான ஆவணங்களை அன்புமணி தாக்கல் செய்துள்ளார் என்றும் பாமக சட்ட விதிகளை திருத்திய தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு முறைப்படியாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அன்புமணி தலைவராக இருந்த காலகட்டத்தில் கட்சியினுடைய செயல்பாடுகளும் அவரது செயல்பாடுகளும் மோசமான இருந்த காரணத்தினால் பாமகவுடைய அங்கீகாரம் பறிபோய்விட்டது. இதற்கு அன்புமணிதான் காரணம் என்றும் ராமதாஸ் தனது 13 தெரிவித்துள்ளார். மேலும் ராமதாஸ் தாக்கல் செய்த இந்த 13 மீது வாதங்களை முன்வைப்பதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று அன்புமணி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இது ஏற்கக்கூடாது என்று ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்தார். ஏனென்றால் இந்த கால அவகாசம் கண்டு இந்த வழக்கை இழுத்தடிக்க பார்க்கிறார்கள். ஆக நாளையே இந்த வாதங்களை வைக்க உத்தரவிடும் என்று ராமதாஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் இந்த வழக்கில் வாதங்களை வைப்பதற்காக நாளை மறுநாள் தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பிரியா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வி.எம். சுப்பையா.